என் தம்பி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கிளம்புறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாப்பிங் போனோங்க. என் பையன் பார்த்தீங்கன்னா எங்கே ஷாப்பிங் போனாலும் சரி இந்த சோப்பு செக்ஷனில் போய் நின்றுவாங்க. ஏதாவது ஒரு சோப்பை எடுத்துகிட்டு தான் வருவான். வீட்டில் அவனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சோப்பு வந்து சேர்ந்துருச்சுங்க. அப்புறம் என் தம்பி பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். என் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு லிஸ்ட்டை போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கே ஒரு பில்லு வந்துடும் போலங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மசாலா மசாலா எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் புதுசாக இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கு சொன்னாங்க, அதையும் எடுத்தேங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சுத்தமாக இல்லை வீட்டில், சரி வாங்கி அரைக்கலான்னு மிளகா மல்லிலாம் வாங்கினேங்க. அப்புறம் என் பையன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு அங்கேயே உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். என் பையன் சாக்லேட் வேணும்னு சொன்னால் அதையும் வாங்கி கொடுத்தாச்சுங்க. பில்லு போட்டாச்சு. அப்புறம் மளிகை சாமான் மட்டும் வாங்கினா பத்தாது இல்லையா, காய்கறியும் வாங்கணும் இல்லையா, காய்கறியும் வாங்கியாச்சுங்க. கடைசியாக ஃபைனலாக பில்லு போட்டு கிளம்பிட்டோம்.